Peacemakers of Christo. உன் வாழ்க்கையில் அனைவரும் கைவிட்டு விட்டு சிலுவையில் தன்னந்தனியாக தொங்குவதை போல தனியாக நீ தொங்கிக் கொண்டிருக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனத்துல நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, சிலுவை நாதரே, காருண்ய தெய்வமே, அப்பா உம் கருணைக்காக ஓடி வருகிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, நாளிலே அப்பா 12 மணி முதல் 3 மணி வரை ஆண்டவரே நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று ஆண்டவரே. அதே போல சுவாமி இந்நாளிலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இருளாய் கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா என்னுடைய எண்ணங்கள் இருளாய் கிடக்கிறது, என்னுடைய இருதயம் இருளாய் கிடக்கிறது, என்னுடைய கண்ணெல்லாம் இருளா கிடக்கிறது, என் வாழ்க்கையெல்லாம் இருளா கிடக்குது ஆண்டவரே. ஆமாப்பா தேவனாகிய கர்த்தாவே, என் வாழ்க்கையில வெளிச்சம் வரும்னு நினைச்சேன், ஒளி உண்டாகும் நினைச்சேன் ஆண்டவரே. இருளடைந்த பாலடைந்த வாழ்க்கையா மாறி போச்சே சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, நான் நினைச்சதெல்லாம் நடக்கலையே அப்பா. நான் நினைச்சது ஒண்ணு, என் வாழ்க்கையில வந்தது ஒண்ணு ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே, என் வீடு முழுவதும் இருள் அடைந்து போய் கிடக்கிறது சுவாமி. இந்த வீட்டுல சந்தோஷமே இல்ல, சமாதானமே இல்ல ஆண்டவரே. அப்பா என் கணவனானவன் அன்புள்ளவன், உண்மையுள்ளவன், நீதி உள்ளவன், பாசம் உள்ளவன், என்னை புரிந்து கொள்ளுபவன், என்னை தன்னுடைய மகளாக, தன்னுடைய மனைவியாக, தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்வான் என்று நினைத்தேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே நான் நினைச்சது ஒண்ணு, என் வாழ்க்கையில நடந்தது ஒண்ணு ஆண்டவரே. என் கணவன் இப்படி இருப்பதால், இப்படி மாறியதால் தெய்வமே என் வாழ்க்கை இருளடைஞ்சு போய் கிடக்குது ஐயா. அவன் குடிகாரனா இருக்கிறான் ஐயா, வேற பிள்ளைங்களோட பேசுறான் ஐயா, எங்கெங்கயோ போயிட்டு பொய் சொல்றான் ஐயா ஆண்டவரே. ஒரு 5 பைசா கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே ஆண்டவரே. எது எடுத்தாலும் காசு இல்ல காசு இல்லன்னு சொல்றான். உங்க வீட்டுல போய் நீ கொண்டு வான்னு சொல்றான் ஆண்டவரே. எனக்கு மன பாரமா இருக்குது சுவாமி. என் வாழ்க்கையே இருள் அடைந்ததை போல இருக்கிறது ஐயா. தெய்வமே அப்பா, என் கணவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் ஐயா, டிவோர்ஸ் வாங்கிட்டான் ஐயா, என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான் ஐயா ஆண்டவரே. என் கணவன் மரித்து போய் விட்டான் ஐயா ஆண்டவரே, என்ன விட்டுட்டு போயிட்டான்பா ஆண்டவரே. என் வாழ்க்கை இருளடைந்ததாக இருக்கிறது சாமி. தெய்வமாகிய கர்த்தாவே அப்பா, என் வாழ்க்கை இருளடைந்ததாக இருக்கிறது. என் மனைவி அன்புள்ளவள், நீதி உள்ளவள், பாசம் உள்ளவள், என்னை ஏற்றுக்கொள்பவள், எனக்கு அவள் தாயாக இருப்பாள், எனக்கு மனைவியாக இருப்பாள், என் நெஞ்சில இருப்பாள் என்று நினைச்சேன் ஆண்டவரே. ஆனால் சாமி அவள் திமிரு பிடித்தவளாக ஆண்டவரே, அடங்காதவளாக, என்னை பற்றி குறை சொல்லுபவளாக, என்னை பற்றி தன்னுடைய பெற்றோர்களிடம் எப்பொழுது ஒப்பித்துக் கொண்டிருப்பவளாக ஆண்டவரே அவள் சூழ்ச்சி உடையவளாக இருக்கிறாள் சாமி. தேவனாகிய கர்த்தாவே, நான் வஞ்சகக்காரிய நான் கட்டிக்கிட்டு வாழ்றேனே அப்பா. என் வாழ்க்கையில நிம்மதி இல்லப்பா, சந்தோஷம் இல்ல ஆண்டவரே. அனுதினமும் சண்டைகள் அப்பா, வீட்டுக்கு போகணும்னாவே பிடிக்க மாட்டேங்குது ஐயா. என்ன புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே ஒரு தடவை கூட மன்னிப்பு கேட்க மாட்டான் ஆண்டவரே. ஒரு தடவை கூட மன்னிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டான் ஐயா. நான் 1000 தடவை சாரி சொன்னாலும் ஆண்டவரே அவ திமிருல தான்ப்பா இருப்பா ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் மனைவி என்னை விட்டு ஓடிட்டா ஆண்டவரே, என் மனைவி என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டா ஆண்டவரே. இயேசு அப்பா என்னை மறந்து போயிட்டா ஆண்டவரே, எனக்கு போன் கூட அடிப்பதில்லை ஆண்டவரே. தெய்வமே ராஜாதி ராஜாவே, என் மனைவி என்னை விட்டு மரித்து போய்விட்டால் சுவாமி. இன்னைக்கு என் வாழ்க்கையே இருளடைந்த வாழ்க்கையா கிடக்குது ஆண்டவரே. யார்கிட்ட போய் சொல்லுவேன் ஐயா? ஒருவேளை சோறு கூட ஆக்கி போட யாருமே இல்லையா ஆண்டவரே. என் மனைவி இருந்த பொழுது இந்தாங்க இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொன்ன ஆண்டவரே. இன்னைக்கு அப்பா என் மனைவி என்னை விட்டு ஓடிட்டா ஆண்டவரே.
அப்பா அவர் செத்து போனதுனால என்னை ஆண்டவரே பற்றி கொள்ள, என்னை காத்துக்கொள்ள ஒருத்தி கூட இல்லையப்பா. தெய்வமே, என் மனைவியின் பாசத்தை நான் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நான் பெறுவேனா தெரியலையா ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, எங்க அம்மா அப்பா எனக்கு உசுறு ஆண்டவரே. தெய்வமே, என் அம்மா அப்பா என்ன பார்த்து பார்த்து வளர்த்தாங்க ஐயா ஆண்டவரே. அவங்களுக்கு சோறு கூட இல்லைன்னாலும் என் புள்ள சாப்பிடட்டும், அவன் சாப்பிடட்டும், அவ சாப்பிடட்டும் ஆண்டவரே பார்த்து பார்த்து என்ன வளர்த்தாங்க ஆண்டவரே. ஆனால் இன்று சாமி அப்பா என் பிள்ளைங்கள ஆண்டவரே, என் பெற்றோர்களை நான் இழந்துட்டு நிக்கிறேனே ஐயா ஆண்டவரே. வயநாட்டுல எத்தனையோ பெற்றோர்கள் மரித்து போனார்கள் ஐயா. தெய்வமே, எத்தனையோ பெற்றோர்கள் ஓடி ஓடி உழைத்து உழைத்து தன்னுடைய உடம்ப கூட பார்க்காம ஆண்டவரே கேன்சர் வியாதினாலையும் ஆண்டவரே உடல் சுகம் இல்லாமலும் ஹார்ட் அட்டாக் வந்தும் மரித்து போய் விட்டார்களே அப்பா. தெய்வமே, இன்னைக்கு என் பெற்றோர்கள் என்னிடம் இல்லையே சுவாமி. அப்பா, என் பெற்றோர்களை வெறுத்து நான் காதலிக்கிறேன், என் காதலன் முக்கியம், என் காதலி முக்கியம், என் மனைவி முக்கியம், என் கணவன் முக்கியம்ட்டு நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. அவங்களை பற்றி நான் சிந்திக்கவே இல்லப்பா. அதன் நிமித்தம் அவர்கள் எனக்காக, என் பாசத்திற்காக ஏங்கி ஏங்கி அவர்கள் செத்து போயிட்டாங்களே ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு அவங்க பாசத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தெய்வமே எனக்கு கண்ணீராக வருகிறது ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையை இருள் அடைந்ததை போல இருக்கிறது ஐயா. எனக்கு துக்கம் வந்த போது ஆண்டவரே, நான் சோர்ந்த போது ஆண்டவரே, எங்க அம்மாட்ட நான் போன் அடிச்சு பேசுவேன் ஆண்டவரே. அப்பா, மணிகணக்கா எனக்கு புத்தி சொல்லுவா, என் மொபைல பாத்துக்க, நீ பாத்துக்க, உடம்ப பாத்துக்க, நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவா. இன்னைக்கு ஒரு நாதி கூட இல்ல ஆண்டவரே, என்ன சாப்பிட சொல்ல, என் உடம்ப பாத்துக்க சொல்ல யாருமே இல்லையா ஆண்டவரே. ஆனா அதையே போல இருள் அடைந்ததை போல வாழ்கிறேனே சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, என் பிள்ளைங்க தான் என் வாழ்வு என்று நினைத்தேன். ஆனால் என் பிள்ளைகள் என்னை விட்டு விட்டு ஓடிட்டார்கள் ஆண்டவரே. அவர்கள் என்னை மறந்து போய் விட்டார்கள் ஐயா ஆண்டவரே. அவர்கள் மரித்து போய் விட்டார்கள் ஐயா. இன்று இருள் அடைந்ததை போல கிடக்கிறேன். என் சொத்து போச்சு ஆண்டவரே, என் வேலை போச்சு ஆண்டவரே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னதுனால இருள் அடைந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. என் பணத்தெல்லாம் இழந்ததுனால இருள் அடைந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வீட்டுக்கு இருள் தான் ஐயா ஆண்டவரே. ஒரு நாள் ஒளி வந்ததே இல்லையே சாமி. எதை தொட்டாலும் நஷ்டம், எதை தொட்டாலும் கஷ்டம், எதை தொட்டாலும் நோய்கள், எதை தொட்டாலும் பிரச்சனைகள், எங்கு சென்றாலும் தோல்விகள் ஆண்டவரே. நாங்க என்னப்பா பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா, 12 மணி முதல் 3 மணி வரை இருள் அடைந்த நாடாக இருந்தது ஆண்டவரே. தெய்வமே, அவ்வேளையிலே நீர் ஆண்டவரே உரத்த குரலில் ஏலி ஏலி லேமா சபக்தானி என்று சொன்னீரே. என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவரே. அதே போல அப்பா, ஏன் ஆண்டவரே உன் பிள்ளைய கைவிட்டு, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர் ஐயா. அனாதையாக ஆக்கினீரேயாப்பா ஆண்டவரே. அல்லல் பட வைக்கிறீரே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. அழ வைக்கிறீரே அப்பா, ஏன் ஐயா. அனாதையாக ஆக்கினீரே, ஏன் ஆண்டவரே. எனக்கு யாரும் இல்லையே அப்பா, என்னை ஆண்டவரே பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் என்னால எப்படி அப்பா வாழ முடியும். எனக்கு ஆறுதல் நீர்தானே, எனக்கு அதிசயம் நீர்தானே, என் அன்பு நீர்தானே சுவாமி. என்னை கைவிடாதீர்கள் ஆண்டவரே. எனக்கு தைரியம் இல்லப்பா, எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே. நான் செத்து போலாம் போல தோணுதே ஆண்டவரே. இருள் அடைந்த வாழ்க்கைக்குள்ளாய் ஒளியை ஊற்றுங்க அப்பா. இந்த பிள்ளைகள் வாழட்டும். எல்லா சாப கேடுகளையும் அகற்றி போடுங்க, சாத்தான்களை அகற்றி போடுங்க, செய்வினை மாய மந்திர தந்திரங்களை ஏவல்கள் பிசாசுகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த பிள்ளைகளை கைவிடாதீர்கள், காத்து வழி நடத்துவீர் என்று முன்னோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது,
நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அச்சமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை
விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.